வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. 2026 பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 226 இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1. சூரிய பகவானுக்குரியது. எண் கணித ஜோதிடத்தில் 1ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண். ஆகையால் இவ்வாண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும். எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த 2026 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம். மாதக்கோள்கள் வாரப்பலன்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலே தாங்க இருக்கார். அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது ஜூலை 26 வக்ரமாக வரார். ஜூலை 26 வக்ரமாக வர டிசம்பர் 11 வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். அந்த 4 மாதங்கள் 2 வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் 6 வரை 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்காங்க. டிசம்பர் 6 ராகு மகரத்துக்கு வரார், கேது சிம்மத்துக்கு போகிறார், இது கடகத்துக்கு போகிறார். ஆகையால் நம்ம ராகுவை வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதாக பலன்கள் பார்ப்பதே நல்லது. குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார், கடகத்துக்கு வரார், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 இடத்துலையும் இருக்க போகிறார். இந்த 2026 பலன்கள், அதுக்காக குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படிலாம் மாறுறான்றதை வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் தெளிவாக வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியில் ஜனவரி 1 இருக்கார், மார்ச் 11 வரை வக்ரமாக இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார், நேர்கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி மிதுனத்தில் நேர்கதி சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 1 2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்ச கடகத்து ராசியில் உச்சமாக ஆகிறார். உச்ச குரு பலமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். மீன ராசியிலே சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பது. அவ்வாறு கடகத்தில் ஜூன் 1 முதல் சஞ்சாரம் செய்கிறவர் 5 மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார். அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 2026 வரை கடகராசியில் இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அக்டோபர் 31 நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். அதே சிம்ம ராசியில் டிசம்பர் 13 2024 குரு வக்ரமாகிறார், பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகவே இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதுன ராசியிலும் இருக்கார், கடகராசியிலும் இருக்கார், சிம்ம ராசியிலும். ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 குரு பயிற்சி எழுதணும், 3 வக்ர நிவர்த்தி. இகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும். சனி அதே ராசியில் இருக்கார், ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இந்த பலன்களை முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள், அப்பொழுது உங்களுக்கு அந்த பலன்களுக்குரிய விஷயங்கள் தெரியும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய 2026 ஆண்டு கோச்சார புது பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக சனி உங்கள் ராசியிலே ஜென்ம சனியாகவே இந்த ஆண்டு இருக்கிறார். இவற்றிலே ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2026 வக்ரமாக இருக்கிறார். பொதுவாக சனி 7லும் சரி, அஷ்டம சனி, அத்தாசம சனி, கண்டக சனி என்று எவற்றில் இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கின்ற காலங்கள் பாதிப்பு இல்லை. நன்மைகள் இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு கேள்விதான். ஆனால் பாதிப்பு இல்லை, அதுவே நல்லது. இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு சனியால் பாதிப்பு இருக்கிறதா? ஜென்ம சனி
ஜென்ம சனியில் நிதானம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜூலை 26 வரை மனதிலே ஒரு குழப்பம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். குறிப்பாக ரேவதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கவங்களுக்கு அதிகமான மனதிலே ஒரு குழப்பங்கள் இருக்கும். இறை வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, சனிக்கிழமையோறும் என் நல்லெண்ணை தேய்த்து குளிப்பது, அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது, இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. இந்த ஆண்டும் தொடரணும். பொதுவாக ஜூன் 1 வரை தொடர்வது நல்லது. இந்த ஆண்டை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கணுங்க. ஜூன் 1க்கு முன், ஜூன் 1க்கு பின். காரணம், இந்த ஆண்டு குரு 2 பயிற்சி. மிதுனத்தில் இருக்கிறவங்க ஜூன் 1ஆம் தேதி கடகத்துக்கு வந்து உச்சம் பெறுறார். கடகத்தில் இருக்கிறவங்க அக்டோபர் 31 வரை கடகத்திலே நேர்களில் சஞ்சாரம் செய்வார். அதிசார குரு பயிற்சியாக ராசிக்கு கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு வரார். இந்த ஆண்டு இறுதி வரை சிம்மத்தில் இருக்கார் அக்டோபர் 31லேருந்து. அதுக்கப்புறம் 2027 திருப்பியும் அதிசார குரு பயிற்சி தானே, திருப்பியும் கடகத்துக்கு போகிறார். ஆனால் நம்ம இந்த 2026 தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஜூன் 1க்கு முன், ஜூன் 1க்கு பின். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஜென்ம சனியை ஜூன் 1 வரை குரு பார்க்கல. சனி தனியாக இருக்கார், தெளிவாக இருக்கார். தெளிவாக இருக்காருன்னா என்ன செய்வார்? தன் வேலையை தான் காட்டுவார். அவர் என்ன செய்வார்? ஒரு இருள் வீட்டிலேயே ஒரு இருளாக இருந்தால் அந்த வீடு வெளிச்சம், என்னதான் பங்களாவாக இருக்கும், அந்த பங்களா வெளிச்சமே இல்லைன்னா, அந்த பங்களாவில் இருட்டாகவே இருந்ததுன்னா அது பேய் பங்களான்னு. மனதில் அது மாதிரியான ஒரு இருள் இருக்கும். அதுதாங்க சனி. சனி ஒரு இருள் சார்ந்த ஒரு கிரகம், விஞ்ஞான ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. கும்பமும் மகரமும் இரு வேறுபட்ட அணுக்கதிர்கள் இருக்கிறது. கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ஒத்தே போல அவங்களுக்குள்ளேயே. கும்பத்தில் சூரியனுடைய ஒளி படுறதே இல்லை, ஆனால் மகரத்தில் படுறது. சூரியனுடைய மகரத்தில் இருக்கக்கூடிய காற்று வேறு மாதிரி இருக்கும், கும்பத்தில். அதை சனியே டிவைட் பண்ணி பிரித்து, சனி நான் 2 கிரகமா இல்லையே, ஒரு கிரகம் தானே. அது விஞ்ஞான ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுது. சனி ஒரு இருளான இடமாகவே, சூரியனுடைய ஒளியே படாத இடமாகவே ஒரு குறிப்பிட்ட பார்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இருள் சார்ந்த அவர் ராசியில் இருக்கும்போது நம் மனதை தெளிவுபடுத்தும், நம்மளை மனதை வெளிச்சம் கொண்டு வர இறை வழிபாடு தான். அதிகாலையில் எழுந்து கொள்வது நல்லது. சூரியனை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் நீங்கள் அனுமன் சாலிசாவை கேட்பது உங்கள் மனதில் ஊர்க்கக்கூடிய அந்த ஆத்ம பலம் பெறும். தன் பலத்தை அறியாதவன் அனுமன், அவனுக்கே அந்த பலம் உணர்ந்தால் உங்கள் பலம் நீங்கள் உணரும் போது சனி என்ன பண்ண முடியும்? அதுதான் உண்மை. முன்னோர்கள் சொல்லியிருக்கணும் அதுதான். எனவே இந்த ஆண்டு இப்போது சனியோடைய தாக்கம் ஜூலை 26 வரை அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 13, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அது ஜூலை 26 வரைக்கும் சனியோடைய. ஏன்னா நான் ஜூன் 1க்கு முன், ஜூன் 1க்கு பின் சொல்கிறேன் இல்லையா. இது அடுத்ததாக குருவோட பிரச்சனை. இது ஒரு விஷயத்தை வரும்போது அது தெரியும் உங்களுக்கு என்னென்னு. முன்னூறுலேயும் விரிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ராகு கேதுக்கு வருவோம். ராகு உங்களுக்கு 6, ராகு 12 இருக்கார், கேது 6 இருக்கார். 12 ராகு ஒன்றும் பிரச்சனை கொடுக்க மாட்டாருங்க. இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு தாங்க போயிருப்பாங்க. ஜென்ம சனியா வேறு எங்கன்னா வேலை, ஒரு வேலையை கெடுக்கும், நிரந்தரமாக ஒரு வேலையை கொடுக்க மாட்டார் சனி. வேறு ஒரு இடத்துக்கும் போகிறப்ப ராகு. ஆனால் போவீங்க, அங்கேயும் வேலை பார்ப்பீங்க, அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இன்னொரு வேலையை வாங்கி கொடுத்துருவார் ராகு. ராகு அதோடைய வேலையை செஞ்சுப்பேன். ஏன்னா குருவோடைய பார்வை ஜூன் 1 வரைக்கும் இருக்குது. இருக்கிற வேலையை கெடுப்பார் சனி. போகிற இடத்துலலாம் ஒரு மாதிரியான பிரச்சனையை உருவாக்குவார் சனி. ராகு அங்கேருந்து உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பார். அங்கேயும் உழைப்பீங்க. ஏன்னா மீனராசி கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள், நெளிவானவர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் எல்லாரும் அன்பை காட்டக்கூடியவர்கள். தண்ணீரிலே மீனவர்களால் கண்ணீரை யார் வருவார்? மீனராசி. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை கூட வெளியே சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையும் சிரிப்பீங்க, எல்லாத்தையும் அன்பாக காட்டுவீங்க. அதுதான் உங்களுடைய அதிபலம். உங்கள் ராசிக்கு அதிபதி குருவே 10க்குரிய தனுசுக்கும் அதிபதி. உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், அதிர்ஷ்டத்தின் மீது பெரிய ஆர்வம் காட்டாதவர்கள். என் உழைப்பு இருக்கின்றது, அதனால ராகு இன்னொரு இடத்துல போனாலும் அங்கேயும் வேலை செய்வீங்க, உழைப்பை கொடுப்பீங்க, உண்மையாக உழைப்பீங்க, உற்சாகமாக உழைப்பீங்க. அதெல்லாம் உங்களுடைய பலம். நீங்கள் என்ன பார்க்கலாம், ராகு 12 இருக்கார். அதனால் உங்களுக்கு ஃபாரின் போகணும் ட்ரை பண்ணோன்னா போயிருங்க. ஆனால் ஃபேமிலி விட்டு தான் போக வேண்டியதாக வைக்கும். அப்படியும் பரவாயில்லை. இப்போ ஜென்மசனி முடிகிற வரைக்கும் ஃபாரின் போடாமல் நல்ல வேலை கிடைக்குது, ஐடிலாம் சந்தோஷமாக போங்க, சந்தோஷமாக இருங்க. கொஞ்ச நாள் பிடிச்சிருப்போம், ஜென்மசனி நடக்குன்னு தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு. அது அனுபவம். உண்மையாக அது நடந்தால் நல்லதாகவே இருக்குது. சம்பாதிக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கும், இன்னும் கொஞ்சம் கவலை இருக்கும். அதுதான் உண்மைதானே. அது என்ன, அந்த கஷ்டம் அனுபவிக்கிறது தான் தெரியும். இருந்தாலும் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உரைய வைப்பது தான், புரிய வைப்பது தான், உணர வைப்பது தான் என்னுடைய வேலை. என் குருமார்களும் அதான் எனக்கு கூறியிருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் போனாலும் அங்கே சமாளிக்க வைப்பார். கேது 6 இருக்கார். அந்த 6 இருக்க கேது எந்த இடத்துல தான் எதிரி இருந்தாலும் போகிற இடத்துக்கு எதிரி ராவணையும் சமாளிப்பீங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும் சமாளிப்பீங்க. ஆனால் எதிரிகள் வருவார்கள். ஆனால் அவர்கள் உங்களுடைய தெய்வ பலத்தால், ஏன்னா தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப அதிகம்.
இப்போ அம்மன் வழிபாடு செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப பலமாக இருப்பீங்க. இந்த ஆண்டு 6 இருக்க கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் 6ஆம் தேதி டிசம்பர் வரை. அதுக்கப்புறம் டிசம்பர் அப்புறம் ராகு உங்களுக்கு 11க்கு வரார். இன்னும் வாங்க நீ வரப்போன்ற ஆண்டுகள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல சாதகமான ஆண்டுகளாக வரப்போகுது. கோள்களின் கோலாட்டத்தில் இதெல்லாம் பார்த்துக்கொண்டு எல்லாருக்கும் எல்லா நேரமும் நன்றாகவே இருக்காது. இதே மீன ராசியில் நான் அறிந்த மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமையில் இருந்தவர்கள், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்களாம் சிக்கல்களில் இருக்கின்றார்கள். காரணம் ஜென்மசனி. மிகப்பெரிய ஆளுமையை கொண்டவர்கள், தமிழ்நாடே அறிந்தவர்கள், உலகமே அறிந்தவர்கள், உலக மக்கள் தமிழ் மக்களை அறிந்தவர்களே இன்றைய நாள் இப்பொழுது ஜென்மசனியால் சில சஞ்சலங்களும் ஆனால் கோள்களின் கோலாட்டத்தில் நடக்கக்கூடிய நம்பியர்களே துரோகம் செய்யக்கூடிய காலம் ஜென்மசனியில் ஏற்படும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்தில் 6 இருக்கின்ற கேது சமாளிக்க வைப்பார். இப்போதாங்க குருவுக்கு வரேன். ராசிக்கு அதிபதி 4 இருக்கார். 4ஆம் இடம் புகுந்த இடம் அல்ல. மார்ச் 11 வரை வக்ரம் சாதகம். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி சாதகம் இல்லை. கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுகிறார். பொதுவாக சுபகரங்கள் 1, 4க்கு அதிபதியாகவும் 7க்கு அதிபதியாக 10க்கு அதிபதி தான் அந்த இடமெல்லாம் கேந்திராதிபதி தோஷம். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு மறைவது நல்லது, ஆனால் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. கோணத்தில் இருப்பது யோகம். ஆகிய 4 வக்ரமாக இருக்கின்ற காலம் சாதகம். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி சாதகம் அல்ல. இருந்தாலும் ராகுவை பார்க்கிறார், சமாளிக்க வைப்பார். ராகு வழியாக உங்களுக்கு நன்மைகளை செய்ய பார்ப்பார். ராகு வழியாக, ஏன்னா ராசிக்கு அதிபதி இல்லையா, நான் வீக்காக இருக்கேன் ஆனால் நீ கொஞ்சம் பலமாகுது. அப்போ என்ன செய்வார்? அதனால சொன்னால் நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, வேலையில் விட்டு வேறு வேலை போவீங்க, ஆனால் அங்கேயும் சமாளிப்பீங்க, அங்கேயும் மரியாதை கிடைக்கும், அங்கேயும் பிரச்சனை வரும். அது சனி செய்வார். சனி அந்த இருளை கொடுப்பார். நீங்கள் மற்றவங்க பிரச்சனை நீங்களே பிரச்சனை பண்ணிப்பீங்க. ஆனால் ராகு வழியாக உங்களுக்கு அந்த யோகத்தை செய்ய பார்ப்பார். போகிற இடம்லாம் உங்களுக்கு எதனா ஒரு நன்மையை யாருனா ஒரு சப்போர்ட்டை கொடுக்க வைப்பார். ஜூன் 1 5க்கு வரார். 5ஆம் இடம் அவருக்கு ரொம்ப பிடித்த இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ புண்ணிய காரகன், புத்திர காரகன், அது குரு. 5ஆம் இடமே புத்திரஸ்தானம், 5ஆம் இடமே பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஆக அந்த இடம் உச்சம் பெறுகிற குரு ஆட்சிக்கு ராசிக்கு அதிபதி உச்சம். அற்புதமான அமைப்பு. சனியை பார்ப்பார். சனி ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் அடையும்போது ஜூன் 1 5க்கு வந்துவிடுகிறார் குரு. மிகப்பெரிய நன்மைகள் அந்த ஜூன் 1 முதல் ஏற்படும். சனியும் கெடுதலை செய்ய மாட்டார். சனிக்கு வீடு கொடுத்தவன் குரு. நான் உச்சமாக உன்னை பார்க்குறேன், அடங்கி இரு அப்படின்னு சனி. ஆனால் சனி குருவுக்கு சனி கட்டுப்படுவார். ஆகையால் ஜூன் 1 வரை, அந்த மார்ச் 11 ஜூன் 1 வரை நிதானம் காட்டுங்கள். 2 மாதங்கள் அமைதி காட்டுங்கள். குறிப்பாக ஏப்ரல் மே அமைதி காட்டுங்கள், நிதானம் காட்டுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். ஜூன் 1 முதல் உங்களுக்கு சனி பாதிக்கவே செய்ய மாட்டார். ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்களுக்கு 5ல் உச்சமாக இருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். பலம் பெறுவீர்கள். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற மனதிலே வெளிச்சம் பிறக்கும். குரு ஒரு பொன்னன், தங்கம். எப்படி இருந்தாலும் தங்கத்தை எங்கே போட்டாலும் பிரிக்க முடியும். தான் தனித்தன்மையில் இருக்கின்ற முழு சுபர். அதுதான் உங்கள் ராசியாக இருக்குது. ஆகையால் பலம் பெறுவீர்கள். பலவீனங்கள் அகலும், சூழ்நிலைகள் மாறும், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லாம் என்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கின்ற பொழுது, என்னால் முடியும் என்பதை மலையை கூட மடுவாக நினைத்து அதை ஏறி பார்க்க முடியும் என்று ஏறுகின்ற முயற்சியை எடுப்பீர்கள். அதுவே சாதகம், லாபமாக அமையும், எல்லாமே நன்மையாக அமையும். அக்டோபர் 31 உங்களுக்கு 6க்கு வரார் குரு. குரு நான் ஏற்கனவே சொன்னீங்கன்னா மறைகிறது நல்லது. 6ல் மறையணும், 8ல் மறையணும், 11 12ல் மறையணும், அதெல்லாம் நல்லது. உங்கள் ராசிக்கு அப்படி வரும்போது நன்மையை செய்யணும்னா உங்களுக்கு 6ல் சிம்மத்தில் வர. சிம்மம் குருவுக்கு ரொம்ப பிடித்த வீடு. ஏன்? ராஜாவோட வீடு. ராஜாவோட வீட்டில் மந்திரி ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அவர் நகர்வலம் போறேன்னு போயிட்டு இருப்பார். எப்படி பாகுபலி ஊர்லாம் போயிட்டு வருவா மாதிரி ராஜா நகர்வலாம் போகணும் மக்களோட இது. ஆனால் ராஜா வெளியே போனால் குரு தானே உட்காந்துருக்கார், மந்திரி தானே உட்காந்துருக்க, ராஜா மாதா உட்காந்துருக்கிற மாதிரி தானே. அவங்க ராஜா இல்லை, ஆனால் ராஜா மாதா. அதே மாதிரி குரு சிம்மத்தில் உட்காரனால் அவருக்கு குரு ராஜா வீட்டில் உட்காந்துருக்க. ராஜா அவுட்டிங்கில் போயிட்டார், நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் தாண்டா அரண்மனைக்கு ராஜா. இப்போது அவரே ஏற்றுப்பார் அந்த பதவியை. 6ல் இருக்க குரு யோகத்தை செய்வார், பணத்தை கொடுப்பார், 2ஆம் வீட்டை பார்ப்பார், மேஷத்தை பார்ப்பார், 10ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் வீடு தனுசு பலம் பெறுகிறது. சிம்ம குரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருகின்ற சிம்ம குருவே மகா மாசி மகம் வருகின்ற ஆண்டு. ஆமாம், இந்த ஆண்டு சிம்மத்தில் இது அதிசார குரு பயிற்சி. 2027 திருப்பவும் அவர் உங்களுக்கு கடகத்துக்கே வந்து விடுவார். ஜனவரி பிப்ரவரியில் 2027. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு ஒரு 2.5 மாதங்கள் சோதனையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் மார்ச் 11 முதல்
ஜூன் 1 வரை நிதானம் காட்டுவது அந்த 2.5 மாதங்கள். மற்ற மாதங்கள் உங்களுக்கு நாட்களும் சிறப்பாகவே அமையும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. என்ன பிரச்சனை இல்லை? 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு செல்லும்போது ராசியை பார்க்குறார். என்னால் குரு பொருளாதாரத்தை கெடுக்க முடியாது. ராசிக்கு அதிபதியாச்சே, உங்களை தாங்க நீங்களே கெடுத்துட்டீங்க. அதுதான் பிரச்சனை. வேலைக்கு அந்த தொழில் வியாபாரத்தை சரியான நேரத்துக்கு செல்ல மாட்டீங்க, தொடக்க மாட்டீங்க. வேலையாட்கள்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சுவீங்க, மந்தமாக இருப்பீங்க. இதெல்லாம் சனி செய்கிறது. தினமும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள், அனுமன் ஆலயம் செல்லுங்கள், ஓம் நமச்சிவாய என்று சொல்லி வாருங்கள், ஸ்ரீராமஜெயம்னு சொல்லி வாங்க. இதெல்லாம் ஒழிக்க விடுங்கள். உங்களுடைய தொழில் வியாபார ஸ்தலத்தில் ஒழிக்க விடுங்கள். ஓம் சிவாய நம அப்படின்னு ஒழிக்க விடுங்கள். கேட்டுக்கொண்டே இருங்கள். இதெல்லாம் செய்வதும் நல்லது. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது கடமையாக வைத்த பொருளாதாரத்தை பிரச்சனையே இல்லைங்க. சகோதர சகோதரிகளே, வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களே, உங்களை நீங்கள் தான் கேட்டுக்கொள்வீர்கள். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜூன் 1 முன் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 11 ஜூன் 1 வரை சில பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதார ரீதியாலும் சமாளிப்பீங்கள். தாராள உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றபடி மக்களிடம் உங்களுக்கான ஆதரவு நிச்சயம் இருக்குது. உங்களுடைய சப்ளையர், உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கவங்க, உங்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவங்களால பிரச்சனை இல்லை, நீங்கள் தான். அதுதான் மனம் இருளாகும். அது மட்டும் கவனத்தில் வைத்துக்கணும். உத்தியோகத்தில் தான் சொன்னேன், எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அது ஜூன் 1 வரை அந்த மார்ச்சிலும் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். வேலையிலேருந்து வேலை ஒன்று போயிட்டு தான் இருப்பீங்க, ஆனாலும் சமாளிப்பீங்க. காரணம் குரு உங்களை 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறதும் அதுக்கப்புறம் உச்சம் பெறுங்கள். வேலையை கெடுப்பாங்க, வேலையில் எதனா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கான டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா? வேலையை விட்டுட்டு நான் வீட்டில் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த வேலை போலப்பா, இந்த வேலை போய்கிட்டு இருக்கு, இதுவும் நல்லா இருக்குது அப்படின்றீங்க. ஓகே, அதுவும் ஓகே, இதுவும் ஓகே தான், என்ன கொஞ்சம் அது ஒரு 2 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய அப்படி சொல்வீங்களே வெளியே, வேலையே இல்லை வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. அதுதான், அது ஒரு விஷயம் இருக்குது. கடின உழைப்பை கொடுப்பீர்கள். ஏன்னா உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியே உங்களுக்கு லாபதாதிபதி, உழைக்கும் வர்க்கத்தின் பிரதி லாபாதிபதி சனி, மகரத்துக்கு அதிபதி. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வேலையில் சமாளிப்பு இதெல்லாம் தவிர்க்க வேண்டுமே. சிவாலயம் தினந்தோறும் செல்வது நல்லது. வெற்றியை பெறுவது. 6ஆம் இடம் சிம்மம். ஆகையால் எப்பவுமே எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்க சிவாலயம் அடிக்கடி செல்வது நல்லது. சிவபுராணம் கேட்பது யோகத்தை தரும், நன்மையும் தரும், எதிரிகளை அடங்குவார்கள். ஆகையால் அதை செய்யுங்கள். குடும்பம் ஏற்கனவே இருக்கிறது பிரச்சனை, இந்த ஆண்டும் இருக்கா அப்படின்னா இந்த ஆண்டு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சனி தன்னோட சொந்த லட்சத்தில் நேர்களில் செல்வார், அப்புறம் ரேவதியில் செல்வார். இந்த ஆண்டு குடும்பத்தை சில உங்களை புரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஏற்கனவே உங்களை புரிஞ்சுக்கிறவங்க தான். மீனராசிக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட், குடும்பத்தில் எல்லாருடைய ஆதரவு கிடைக்கும். எல்லாருமே இனிமையாக பழகக்கூடியவர்கள், உங்களை எல்லாருமே மதிப்பார்கள். குடும்பத்தில் மாற்ற உறவினர் கூட மதிப்பார்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வீர்கள், கொஞ்சம் பொறுத்து கொண்டும் போவீர்கள். அது மீனராசிக்கு எப்பயுமே பழக்கம். பொறுமை, ரொம்ப பொறுமையாளி நீங்கள். கோபம் அவ்வளோ சீக்கிரம் வரும். ஒன்றில் செவ்வாய் 2க்கு அதிபதி தான். ஆனால் மனம் என்னைக்கு ஒரு மாதிரியான குழந்தை மனம் இருக்கும். அதில் குடும்பத்தில் சின்ன பிரச்சனை தான் இருக்கும். 5ஆம் ஜூன் 1 வரை கொஞ்சம் பொறுமை காட்டுங்க. அதுக்கு பிறகு நன்மை அதிகமே. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயம் இருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை குழந்தைங்க உங்கள் மீனராசிக்கு எப்பவுமே குழந்தைகள் மீது ரொம்ப பாசம். 5ஆம் இடம் கடகம் இல்லையா, சந்திரன் இல்லையா? ஆகிய அந்த சந்திரன் உங்கள் ராசி மீனத்தில் இருக்கிறனால தானே. ஆகிய இந்த ஆண்டை பொறுத்தவரை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பில் 6ல் கேது இருக்கனால ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். மனம்தான் பிரச்சனை. 6ல் கேது மன ரீதியான அழுத்தத்தை கொடுப்பார். மன ஞானக்காரங்க குடும்பமே வேணாண்டா சாமி, நான் தனியாக போகிறேன், நான் சன்னியாசி ஆகிடுறேன், நான் காட்டுக்கு போகிறேன், காடெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க காடையே, எங்கே போகிறேன் காடுன்னு தேட வேண்டியது தான். ஆகையா இந்த ஆண்டு அமேசான் காடுன்னாங்க. இப்போ அமேசான்றது டிவி தான், பிரைம் டிவி தான், அமேசான் பிரைம் தான் இருக்குது. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை அந்நியாசி போகிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் இந்த ஆண்டு வாய்ப்பே இல்லை. கேது உங்களுக்கு மன அளவுலையும் கொஞ்சம் அழுத்தத்தோடு பாதிக்க மாட்டார். அதுதான் இந்த ஆண்டை பொறுத்தவரை நன்மை. ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. இந்த ஆண்டை பொறுத்தவரை குருவை நீங்கள் சில நம்பிக்கையோடு குரு வழிபாடு செய்யுங்கள். ஜூன் 1 மார்ச் 11 ஜூன் 1 கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி இந்த ஆண்டு குருவுடைய அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை செய்யுங்கள். அனுமன் சாலிசாவை கேட்பதற்காக பூஜனை வணங்குவார். மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையான அண்ணாக அமைத்தும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 மீனராசி சகோதர சகோதரருக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அளிப்போருவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026 ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன்.
உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.